ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் இன்று கொழும்பு மத்திய குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். விசாரணைகளுக்காக முன்னிலையாகுமாறு கொழும்பு மத்திய குற்றப் புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைய அவர் அங்கு சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முயற்சி தொடர்பில் அவர் வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து தொடர்பான விசாரணையின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கடந்த வாரம் போலீஸ் மா அதிபர் தொடர்பில் சாகர காரியவசம் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பாக கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினர் விசேட விசாரணையை ஆரம்பித்திருந்தனர். கடந்த 3ஆம் திகதி இலங்கை பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சாகர காரியவசம் முன்னாள் போலீஸ் மா அதிபர்களின் நிலைமை குறித்து குறிப்பிட்டதுடன் தற்போதைய போலீஸ் மா அதிபர் அரசாங்கத்திற்காக அல்லாது அரசுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என தெரிவித்திருந்தார். அத்துடன் போலீஸ் மா அதிபர் எதிர்காலத்தில் மக்கள் மத்தியில் தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்த 37வது போலீஸ் மா அதிபராக வரலாற்றில் பதிவாக கூடாது என அவர் தெரிவித்திருந்த கருத்தும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த கருத்துக்கள் தொடர்பிலேயே கொழும்பு மத்திய குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சாகர காரியவசம் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார்.